ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 91வது பாடல்ல அபிராமி பட்டர் என்ன சொல்றார் நம்ம இப்ப அனுபவிக்க போறோம். வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலேன்னு அமிர்தம் கொடுத்தவள் அபிராமின்னு சொல்ற. போன இதுல அன்னை அபிராமி எப்படி மெல்லியல் மிருதுவானவள்னு சொன்னவ. ஏன்னா மெல்லியல் அவளுக்கு அவர் மென்மையானவள், அவளுடைய வாக்கு இது எல்லாமே அப்படி மென்மையாக பேசுகிற பேச்சு, அப்படி மென்மையாக அது சப்தமே வராம பிறரை கவர்ந்து இழுப்பதாக அப்படின்னு சொல்ற. அந்த பேச்சும் அப்படியே கவர்ந்து இழுப்பதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போதுதான் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அப்படின்னு சொல்லுவதை ஆஞ்சநேயருக்கு சொல்லின் செல்வர்னே பெயர். அப்படி ரொம்ப அழகா சொல்வாராம். சொல்ல வர வார்த்தைகள் அவ்வளவு அழகா இருக்கணும்ட்டு. அதனால தான் நம்ம சொல்லுவதிலேயே அந்த பேச்சிலேயே நம்மளால எப்படி கொண்டு வர முடியும், அப்படி இனிமையாக பேசக்கூடிய தன்மை உடையவள் அப்படின்னு சொல்லவ. இந்த இதுல எப்படி ஆரம்பிக்கிறார்னா, மெல்லியலேன்னு சொல்லவ மெல்லிய நுண்ணிடை மின் அணையாளை விரிசடையோன் புல்லிய மென்முலை பொன் அணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவர்க்கு பல்லியம் ஆர்த்தெழ வெண்பகடூரும் பதம் தருமே. மெல்லிய நுண்இடை மின் அணையாளை விரிசடையோன் புல்லிய மென்முலை பொன் அணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவர்க்கு பல்லியம் ஆர்த்தெழ வெண்பகடூரும் பதம் தருமே. மெல்லிய நுண் இடையாள் இது நம்ம நிறைய அனுபவிச்சிட்டோம். அம்பாளுடைய இடுப்பை பற்றி அவ்வளவு அழகா மெலிந்த நுண்ணிய இடையை உடையவள், அது மின்னலை ஒத்த பிரகாசம் உடையவள், மின் அணையாள் அப்படின்ட்டு மின்னலை போன்ற பிரகாசம் உடையவள், மெல்லிய இடையை உடையவளை விரிசடையோன் புல்லிய மென்முலை பொன் அணையாளை புகழ்ந்து. விரிசடையோன் யாரு? சிவபெருமான். அப்படியே பரந்த ஜடாமுடியோட இருக்கக்கூடியவர், ஜடாமுகடம் தரித்தவர். அவர் தழுவி மென்மையான ஸ்தனங்களை உடையவள், பொன் போன்ற மென்மையான ஸ்தனங்களை உடையவளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் வேதங்கள் எப்படி சொல்லியிருக்கோ அந்த முறைப்படி தொழும் அடியவர்களை தொழும் அடியவர்களுக்கு. இவர் சொன்னார் இல்லையா, அடியனுக்கும் அடியேன் தொண்டனுக்கும் தொண்டன் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்பாளுக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைக்கும்னா, பல வாத்தியங்கள்லாம் அப்படியே இசை எழுப்ப வெள்ளை யானை வெண்பகடு அப்படின்னு சொல்லும் போது வெள்ளை யானை எது? இந்திரலோகத்தில் உள்ள ஐராவதம். அதன் மேல ஏறி பவனி வரக்கூடிய இந்திர பதவியை கொடுப்பாள் அப்படின்னு சொல்றார். ஆனா இந்திர பதவியெல்லாம் கூட வேண்டாம்னு சொல்லுவா. எல்லாரும் நம்ம பார்த்துருக்கோம், அதெல்லாம் அனுபவிச்சோம். மெல்லிய நுண் இடையாள் எப்படிப்பட்டவள்? மின் அணையாள். மெல்லிய நுண் இடை மின் அணையாள். அப்போ அம்பாளோட அங்க அமைப்புகள்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு நம்ம நிறைய சாமுத்திரிகா லட்சணப்படி அப்படி இருக்கக்கூடியவள். அப்படி எப்படி அங்கங்கள் இருந்தால் அது எவ்வளவு சிறப்பாக இருக்கும்னு அதுல சொல்லப்படும்படி, பெண்ணுக்கு இருக்கோ இல்லையோன்னு இடுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா. அந்த இடை, நம்ம தமிழ்ல கூட இடையா இது இடையா அது இல்லாமல் இருக்குதுன்னு ஒரு தமிழ் பாடல்லாம் நம்ம கூட அனுபவிச்சிருக்கோம். அப்போ இடுப்பு இருக்கிற மாதிரி இருக்கணும், இல்லாமலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இடையில்லாத பெண் துடியாக இருப்பாள்பா, இடுப்பில்லாத பெண் எடுப்பாக இருப்பாள்னு அப்படியே பழமொழியெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் சும்மா சொல்லி வைப்பா. அம்பாளுக்கு நம்ம சொல்ல அனுபவிச்சிருக்கோம். லலிதா சஹஸ்ரநாமத்துல லக்ஷ்ய ரோம லதா தாரதா சமுன்னேய மத்தியமா அப்படின்னு. எப்படின்னா ஒரு கேசத்துல உள்ள முடியில விட மென்மையான இடுப்பை உடையவள். ஏன்னா அது அந்த ஸ்தன பாரத்தினால ஒடிஞ்சு விழக்கூடாதுன்னு அப்படியே 3 சுட்டு வள்ளி பிரிவன்னு பார்த்துப்போம். அது கொடி இடையை சுற்றி நாப்பில் இருக்கணும் 3 மடிப்புகளோடலாம் நம்ம அனுபவிச்சிருக்கோம். அவளுடைய இடை அழகெல்லாம் நம்ம
மின்காட்டும் மருங்குள் உடையவர்க்கு என்றும் விருப்பன் காண அப்பர் சுவாமிகள் கூட தேவார பதிகத்தில் பாடியிருக்க, திருப்பத்தூர் தேவார பதிகத்தில். அப்படி மேகத்தின் மின்னை முன்னே வென்ற நுண்ணிடையை அப்படின்னு சூர்பனகை ராவணன் கிட்டக்க சீதையோட அழகை சொல்லும் போது சொல்லுவாளாம். அதை மாதிரி இவர் என்ன பண்றார், மெல்லிய நுண்ணிடை மின் அணையாளைன்னு அழகா அதே மாதிரியே சொல்ற. மேகத்தில் தோன்றி மறையும் மின்னலினும் நுண்ணிய இடை உழைவு, மின்னலை கீத்து மாதிரி வரும்பா, அதை விட மென்மையான மெல்லிய நுண் இடையை உடையவள்னு சொல்ற. வீசடையோன் புல்லிய மென்முலை பொன் அணையாளை புகழ்ந்து, சிவபெருமான் விரிசடையோன் ஜடாபாரம் உடையவன். ஏன்னா தவம் பண்ணவர்களுக்கு ஜடைங்கிறது எல்லாம் இருக்கும். தவ யோகிகள்லாம் காட்டில் போயெல்லாம் தவம் பண்ணுவா, அவளுக்கு எந்த இது நினைப்புமே இருக்காது. அவளுக்கு தவம் பண்ணுறது ஒன்றுன்னா அப்போ அங்கத்தெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டா இல்லையா. அப்போ அவர்களுக்கு ஜடையெல்லாம் அப்படி வளர்ந்துடும். சிவபெருமானும் தட்சிணாமூர்த்தியாக யோக நிலையில் இருக்கக்கூடியவர்னால அவரும் அப்படி யோகியாக இருந்தவரைத்தான் நம்ம அனுபவிச்சோம். போகியாக மாற்றி அம்பாள் தன்னுடைய அவருடைய இடப்பாக்கத்தில் இருந்தாலும் நம்ம அனுபவிச்சிருக்கோம். அப்போ வெறுத்து தவம் செஞ்சால்தான் அவர்களுக்கு எதை பற்றியும் கவலைப்பட முடியாது. அந்த தவ யோகியர்களுக்கு மனைவி அப்படின்னா இருக்காது. ஆனால் நிறைய பேர் சம்சாரத்திலிருந்து இருந்தே அத்ரி வசிஷ்டர் நம்ம அகஸ்தியர்லாம் எல்லாருமே மனைவியோட இருந்து தவம் செய்திருக்கா, நம்ம பார்த்துருக்கோம். அதனால தான் விரிசடையோன் புல்லிய மென்முலை பொன் அணையாள் அப்படின்னு சொல்லும் போது அந்த திருமார்பை தழுவிய பொன் போன்ற ஸ்தலங்களை உடையவளாக இருக்கக்கூடியவளை தழுவி இருக்கக்கூடியவன்னா அப்படி மனைவி, கணவன் மனைவி எப்படி இருக்கணுங்கிறத அவர் இறைவனும் இறைவியும் நமக்கு எப்படி காமிக்கிறான்னு சொல்றார். வீடும் இருவருக்கு இனிதே வழியிடை போழ படா முயற்சின்னு வள்ளுவர் கூட சொல்லியிருப்பார். அத மாதிரி எப்படி இருக்கணும் கணவன் மனைவி அப்படின்னு அபிராமி பட்டர் அழகா சொல்லியிருக்கார். இதை பத்தி கள்ளம் கபடமற்ற குழந்தை அன்னையை ஆற அணைப்பது போல குழந்தை அன்னையை அரவணைப்பது போல ஐயனும் புல்லினான நம்ம இந்த இதில் இங்கே பொருள் எடுத்துக்கணும். புல்லுதல் அப்படின்னா இருக தழுவுதல். ஏன்னா ராமபிரான் ஆஞ்சநேயர் பார்த்து கவிச்சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு, இதை என்னை பொருந்துற புல்லுக அப்படின்னு என்னை ஆற தழுவிக்கொள்வாய் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் சொல்லியிருக்காங்கிறதுனால புல்லுதல்னா தழுவிக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிறார். இவர் அம்பாளும் ஐயனும் அப்படி இருவரும் ஒருவருக்கொருவர் இணையை பிரியாமல் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி சிவசக்தியா ஐக்கியத்தோடு இருக்கக்கூடியவர் இருக்கிறது. அம்பாள் அப்படி இருக்காங்கிறதுனால இவர் அதை புகழ்ச்சியா சொல்றார். இல்லாததை புகழ்வது தான் தவறானது, இருப்பதை சொல்வது என்பது போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் அப்படின்னு நம்ம திருவாசகத்துல சிவபுராணத்துல அனுபவிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ போற்றி புகழ்ந்திருந்ததுனால இருக்கிறத சொல்றதுனால அது பொய்யெல்லாம் போய் மெய்யானார் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அதுக்காண்டி அப்போ அம்பாளோட இடை அவ்வளவு அழகா இருக்கு. அவன் ஐயனும் அம்பாளும் அவ்வளவு அந்யோன்யமாக இருக்காங்கிறது அவ்வளவு அழகாக சொல்கிறார். ஏன்னா இல்லறம் அப்படிங்கும்போது அவை பிராட்டி கூட என்ன சொல்லியிருக்கா, பர்த்தாவுக்கு ஏற்ற பதிவிரதையை ஆமாகில் எத்தாலும் கூடி வாழலாம், சற்றேனும் ஏழுமாறாக நடப்பாளே ஆமாகில் கூறாமல் சந்நியாசம் கொள்ளு சொல்கிறதா சொல்வான். அபிராமி எப்படி இருந்தா, சன்னியாசியாக இருந்தவரை தன்னுடைய குண சௌந்தரியத்தினால ரூப சௌந்தரியத்தினால சம்சாரியாக மாற்றினால தான் யோகியாக இருந்தவளை போகியாக மாற்றி, அப்படிப்பட்ட தம்பதிகளை போற்றினவர்கள் என்ன வாழ்வில் என்றைக்கும் சௌபாக்கியத்தோடு இருப்பார்கள்னு அபிராமி பட்டர் சொல்றார். மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியார். மறை வேதங்கள் என்ன சொல்றோம் அது படி அப்படிங்கிறா. அப்போ எது எப்படி செய்யணும்னு ஒரு நியதி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வேதங்கள் தர்மசாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லுவா. அதனால அதே மாதிரி தான் வழிமுறைப்படி செயல்படாவிட்டால் பழிக்கு ஆளாக நேரும் அப்படின்னு சொல்றதுல இதுதான். கண்ணப்பனோடு அன்பு எப்படி இருந்தது,
கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டொருளின்னு மாணிக்க வாசகர் சொல்றார். எப்படிப்பட்ட வழிமுறையில் அவர் வழிபட்டார். ஆனால் கண்ணப்பன் எப்படி வழி இல்லாட்டாலும் கூட அழகா பக்தியோட இறைவனுக்காக செய்தார் வழிபாடு. அது ஒன்று தனக்காக செய்யும் வழிபாடு, இன்னொன்று இறைவனுக்காக செய்யும் வழிபாடு. தனக்காகனா ஏதாவது எதிர்பார்த்து இறைவன் கிட்டக்க நம்ம இறைவனிடம் பலனை எதிர்பார்த்து செய்யும் வழிபாடு தனக்காக செய்யும் வழிபாடு. எதையுமே எதிர்பார்க்காமல் இறைவனை அடைவதற்காகவே செய்கின்ற வழிபாடு கண்ணப்பனோட வழிபாடுலாம் அதே மாதிரி சபரி. அதனால்தான் அவர் சொல்றார் மாணிக்க வாசகர் அப்பேற்பட்ட வழிபாடு அவரோடதுன்னு. இவர் மணிவாசகர் ஐயனை எப்படி வழிபடணுமோ அப்படி வழிபட்டவர். அவனே அப்படி சொல்றார். ஆனால் நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம்னா 10 மணிக்கு வேலை ஆரம்பிக்கிறதுனா 9:45 சீட்டில் இருக்கணும்னா இருந்தாகணும். நம்ம அந்த டைத்தை அதை ஃபாலோ பண்ணி போகிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் எந்த இடத்துல எந்த நீதிப்படி நடக்கணுமோ அந்த நீதிப்படி இருக்கணும். பக்தன் எந்த செயல் செய்தாலும் அது அனைத்துமே வழிபாடு தான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சொல்லுவா இல்லையா, கைகள் நான் எது செய்தாலும் அது உனக்கான செயலாக இருக்கட்டும், கால்கள் நடப்பதெல்லாம் உன்னை கோவிலை சுற்றுவதாக அமையட்டும், கண்கள் பார்ப்பதெல்லாம் உன்னுடையதாக இருக்கட்டும், காதுகள் கேட்பதுன்னு சொல்கிற மாதிரி அப்படி அடிபணியணும். எதையுமே முழுமையாக ஒப்படைத்து டோட்டல் சரண்டர். இறை காட்சி நம்மளுக்கு இவர் எங்கனாலும் பார்த்தா இல்லையா, அந்த மாதிரி இறை காட்சி. அளவில்லாத பெருமையராக அளவிலா அடியார் புகழ் கூறுகேன்னு என்ன சொல்ற, ஆண்டவன் பெருமைக்கு எல்லை உண்டா? ஆனால் அடியவர் பெருமைக்கு எல்லையே இல்லையா. அடியவர்கள் இன்றி ஆண்டவன் கிடையாதுன்னு சொல்றார். ஆண்டவன் உலகை ஆள்கிறானா, அடியவர்கள் ஆண்டவனை ஆள்கிறார்கள்னு சொல்றார். வேண்டாமை அன்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அக்து ஒப்பதில் அப்படின்னு வேண்டாம் மறுப்பவர்கள் தான் பெரியவர்கள் அப்படின்னு சொல்றார். இறைவனே வழியை முக்தி தரேன்னு சொன்னா கூட அது வேண்டாம்னு சொல்றவாள்லாம் இருக்கலாம் அடியவர்கள்லாம். கூடும் அன்பினில் கும்பிடலை அன்றி வீடும் வேண்டா விரலில் விளங்கினார்னு பெரிய புராண பாடல்ல சொல்ற மாதிரி சொல்ற. நீ எனக்கு முக்தி தரையினாலும் வேண்டாம், ஒன்றை நான் தொழுதுண்டே இருக்கணும் எது சொல்லுவா இல்லையா. தேவர்கள் எல்லாம் பூமியில பிறக்கிறதுக்கு ஆசைப்படுவா. ஏன்னா இங்கே தான் நம்மளால இறைவனை போற்றி நம்மளால பூஜை பண்ணி அவருடைய நாமங்கள் எல்லாம் சொல்லி எல்லாம் செய்ய முடியுமா. ஏன்னா அங்க இருக்கும்போது அவர்களுக்கு நல்ல சுக வாழ்க்கை இருக்கிறதுனால எந்த இதுவே செயலே செய்ய முடியாதான். அதனால எல்லாரும் மனிதன் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு இந்த பூமியில நமக்கு கிடைச்சிருக்கிற பிறவி மாதிரி, இப்பிறவி தப்பின் எப்பிறவி வாய்க்குமோங்கிற மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கிற பிறவியை நம்ம அப்படியே இறைவனுக்கு தொண்டு செய்கிற அடியவர்களுக்கும் தொண்டு செய்யலாம்ங்கிற. அதனால தான் இறை தொண்டும் செய்யும் அடியவரே பெரியவர் அப்படின்னு அடியவர்கள் பெருமையை அகஸ்தியர் பெருமானே சொல்லியிருக்காராம். அவ்வளவு அழகா தருக என்று அடியனே நான் உன்னை கேட்பது சாயுஜ்ய சாரூப பதம் அன்று, சாலோகமோ அல்லது சாமீபமோ அன்று, தவ யோக ஜெயமும் அன்று, பொருவு பரமன்று பரமானுபவ நிலையன்று, பொன்னன்று பூவையன்று பூவன்று மாவன்று காவன்று, சுரலோக புவர்லோக வாழ்வும் அன்று, பருகு மெய்யன்பினால் உள்ளம் உருகும் நின் பக்தரின் பாதார விந்த மருவி பற்றியுள்ள தூளியை பரிவுடன் எடுத்து நீ பச்சை ஒன் கச்சை வைத்து குருபரா முருகா என கூறி நான் உளம் குழைகின்ற போது தோன்றி கொந்தார மண்ணகம் சிந்தாமல் என் சிரம் குன்றாமல் இட வேண்டுமேன்னு அடியவர்களோட பெருமையை பற்றி அகஸ்தியர் ரொம்ப அழகா சொல்றார். முருகன்கிட்ட சொல்றாரா, முருகா உன்னிட்ட நான் கேட்கறது எனக்கு சாயுஜ்யம் சாரூபம் சாலோகம் சாமீபம் இந்த மாதிரி ஒரு பதவியோ இல்லது உனது மேலான நிலையோ பொன்னோ பொருளா பெண்ணா பூமியா சொர்க்கலோக வாழ்வாய் எதுவுமே நான் கேட்கல. உள்ளம் உருகி உன்னை நாள்தோறும் நினைந்து உருகும் உனது பக்தி மிக்க அடியவர்களின் அந்த அடி இணைகளை தடவி அதில் கிடைக்கும் பாத தூளிகள் இருக்கும் இல்லையா, அவர்களுடைய பாத தூளிகள் அதை ரொம்ப ஜாக்கிரதையா நீ எடுத்து நீ பச்சைப்பட்டு கட்டிட்டு இருக்க இல்லையா, அந்த பச்சைப்பட்டுள்ள முந்தியில நீ கட்டி வைத்து கொள்ள வேணும். உன்னை நான் குருபரா முருகா அப்படின்னு உள்ளம் உருகி அழைக்கும் போது நீ என்ன பண்ணணும், எனக்கு முன்னால நீ எழுந்தருடி, நீ அப்படி கட்டி வச்சுட்டு இருக்கிய அந்த பச்சைப்பட்டோட முந்தியில
அதுல உன்னுடைய பக்தர்களுடைய பாதச்சுவற்றோட பாத தூளி வச்சிருக்கே இல்லையா, அதை நீ என்னுடைய சிரசின் மேல் விட்டு ஆசீர்வதிக்கணும்னு சொல்ற. அப்போ அடியவர்கள் பெருமைங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு ரொம்ப அழகா இதுல சொல்ற. அதனால தான் இதுல அபிராமி பட்டர் கூட இதுல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. யாரோட இது வேணும் அப்படின்னு சொல்ற. சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவருக்கு பல்லியம் அப்படின்னு அவர்களை அந்த அடியவர்களோட பெருமை அப்பேற்பட்ட அடியவர்களுக்கும் அடியவர்களை தொழக்கூடிய அவர்களுக்கு அப்படின்னு சொல்ற. அப்போ இப்படிப்பட்டதாக அடியவர் பெருமை இதை விட பெரிய புராணத்துல இன்னும் காமிப்பா. விரண்மண்ட நாயனார் சரித்திரம் அப்படின்ட்டு நிறைய பார்க்குறோம். திருக்கச்சி நம்பிகள் பெரியவர் அடியவர் பெருமைக்கு எப்படி எடுத்துக்காட்டாக இருக்கு. திருக்கச்சி நம்பிகள் காஞ்சியில வரதராஜ பெருமாளுக்கு ஆலவட்ட கைங்கரியம் பண்ணினவர். அவர் சுவாமி கிட்டக்க பேசுண்டே அவருக்கு கைங்கரியம் பண்ணுவாராம். திருக்கச்சி நம்பிகளுக்கு ஒரு சிஷ்யர், அத்தியந்த சிஷ்யர் ஒருத்தர் இருக்க. அவர் ஒரு நாள் கேட்கிறார் திருக்கச்சி நம்பிகள்கிட்ட, நீங்க பெருமாள் கிட்டக்க பேசக்கூடிய பாக்கியத்தை வச்சிருக்கேனே, உங்களுடைய சீடனான எனக்கும் அது கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது, கேட்டுட்டு வாங்கோ அப்படின்னு கேட்கும்போது நம்பி எனக்கு திருக்கச்சி நம்பிகளும் சரி அப்படின்னு சொல்றார். அப்போ அவர் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன்லாம் சொல்லி அவனுக்கு பரமபதம் கிடைக்குமான்னு கேட்டோடனே, அவன் உனக்கு சீடனாக இருக்கிறாருங்கும் போதே அவனுக்கு பரமபதம் கிடைக்கும், அதை பற்றி நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்கு மட்டும் இல்லை, அவனுக்கு யாரெல்லாம் சிபாரிசு பண்ணாலும் அவளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோடனே நம்பிகள் சொல்கிறாரா சிஷ்யர்கிட்டக்க, இப்படி மாதிரி பெருமாள் சொன்னார்னோடனே சிஷ்யன் உடனே, இப்படிப்பட்ட கிடைத்திருக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சதே, அது உங்களுக்கு சேவை பண்ணினதுனால்தான் எனக்கு கிடைச்சது, அதனால இதை நான் தொடர்ந்து உங்களுக்கு சேவை செய்கிற பாக்கியத்தை எனக்கு தரணும் அப்படின்னு சொன்னோடனே, உங்களுக்கு பரமபத பாக்கியம் இருக்கா எனக்கு கேட்டேன், உங்களுக்கு இருக்கான்னு கேளுங்கன்னொடனே உடனே நம்பிகள் சொல்கிறா, உனக்கே இருக்குன்னா நான் அவருக்கு சேவை பண்ணிகிட்டே இருக்கேனே, அப்போ எனக்கு கிடைக்காதா அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் கேளுங்களேன் அப்படின்னோடனே, எனக்கு பரமபத பாக்கியம் உண்டானா பெருமாள் பதிலே சொல்லலையா. உடனே பெருமாள் சொல்கிறாராம், உம்முடைய சிஷ்யன் உனக்கு சேவை செய்ததுனால அவனுக்கு உண்டு, நீர் உனக்கு யாரை குருவாக வச்சுட்டா யாருக்கு சேவை பண்ணினீங்க, நீங்கள் அப்படி சேவை செய்யாததுனால உனக்கு கிடைக்காது அப்படின்னாராம். நீர் யாரையாவது குருவாக அடைந்து அவர்களுக்கு சேவை செய்தால் அந்த பரமபத பாக்கியம் உனக்கும் கிடைக்கும்னாராம். நம்பிகள் சொல்கிறாராம், உனக்கு நான் சேவை செய்கிறேனே அப்படிங்கிறாளாம். பெருமாள் சொல்கிறாராம், நானா எனக்கு சேவை சொன்னேன், நான் சொல்லலையே, நீரா செஞ்சீங்க, நான் ஏன் நீ செய்யாட்டாலும் நான் ஒன்றும் கஷ்டப்பட மாட்டேன், நீ ஏன் செய்யலைன்னு நான் கேட்க போகிறேன்னா, அப்போது நீ யாராவது அப்போ குருவை இருந்து அவர்களுக்கு சேவை செய்து அடியவர்களாக இருக்கணும்னு சொல்ற. அதனால தான் அன்பினால நீ எனக்கு சேவை பண்றேன், நானும் அதுக்காக உன்கிட்ட பேசுறேன். ஆனா பரமபதம் என்னும் பதவி உங்களுக்கு வேணும்னா அதுக்கு பாகவத சேவை செய்திருக்கணும்னு சொன்னாராம் பெருமாள். அப்போ உடனே என்ன பண்றாராம், திருவரங்கம் போய் பெரிய நம்பிகளுக்கு சேவை செய்து பரமபத பாக்கியத்தை பெற்றார்னு வைஷ்ணவ வரலாறுல சொல்லப்பட்டிருக்கு. அதனால யாருக்கு நாரதர்கிட்டக்க நாராயணன் என்ன சொல்லுவாரா, நான் வைகுண்டத்திலேயோ யோகிகளுடைய மனசுலயே இல்லை, என்னை யார் எப்பொழுது நினைச்சுட்டே உருகின்னு இருக்காளோ அந்த பக்தனுடைய பாத தூளியில நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாராம். நாகம் வசாமி வைகுண்டே ந யோகி கிருத்த ஏரோ மத்பக்தா எத்திர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரதக அப்படின்னு சொல்றாரு. அரியவருடைய பெருமை எப்படி சொல்றார், அவர் சொல்லுவார், ஒரு பாட்டு கூட உண்டு, யோகிகள் வைகுண்டத்திலோ யோகிகள் உள்ளத்திலோ வாசம் இல்லை, பக்தர்கள் நாம ஜெயம் செய்யும் போது நான் அங்க பக்தியுடன் போய் அங்கேயே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார் அவர். அந்த மாதிரி ஒரு பாட்டும் உண்டு. அதனால தான் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரிவாய்னு மாணிக்க வாசகர் திருவாசகத்துல கேட்பார். அங்கமெல்லாம் குறைந்து ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும் கங்கைவார் சடை கறந்தார்க்கு அன்பராகில் அவரன்றோ நாம் வணங்கும் கடவுள் ஆவர் அப்படின்னு சொல்றார். அப்போ அடியவர்கள் யாரு தொண்டு செய்தார்களோ அவர்கள் அந்த அடியவர்களுடைய பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற. அதனால முருகன் கூட விருப்பத்துடன் குடிகொண்டுள்ள இடம் எதுனா அடியவர்கள் இதயம்
அப்படின்னு திருப்புகழ் பத்தியில சிறப்பு பாயிரத்தை சொல்லியிருப்பா. பொறுப்பது பொடிவுபட விடுத்திடு கைவேலா இருப்பிடம் உனக்கு எது எனக்கு அருளி இயம்பாய் உருக்க நல் விழுக்கு உலக ஒழுக்க மிளரேனும் திருப்புகழ் படிப்பவர் மனத்தில் இருப்பாம் அப்படின்னு சொல்ற மாதிரி மகான்கள் அடியவர்களுடைய பெருமைகளை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. எப்படி இறைவனுடைய கருணா சாகரத்திலிருந்து அடியவர்கள் பெருமை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னு சொல்ற. அதனால இதில் அபிராமி பட்டர் ரொம்ப சிறப்பாக திகழ்கிறாராம். அதனால தான் அம்பாளுடைய அருளிலிருந்து தவறாது வழிபடுபவர்கள் அத்தகைய அடியவர்களின் அடிமலர்களை தொழுகின்ற அடியவர்களுக்கு அன்னை வெண்பகடு ஊறும் பதத்தினை அருள்கின்றாள் அப்படின்னு இவர் சொல்றார். அன்னையின் அடியாராக இருக்கணும். அப்படி ஆகுவது அடியார்களுக்கு அடியவர்களாவது சொல்லப்போம். ஆண்டவனை காண்பது அரிது, அவரை வழிபடும் அடியவர்களை காண்பது எளிது. ஆண்டவனுக்கு சேவை செய்வதுங்கிறதோட அவனுடைய அடியவர்களுக்கு சேவை செய்வதுங்கிறது ரொம்ப எளிது அப்படிங்கிறார். அதனால தான் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவார். அப்படி அடியார்களது எப்படி நம்ம அடி பணிந்து அன்னையின் அடியார்கள் மீது அன்பு காட்டுவது அன்னைக்கு மிகவும் விருப்பமான செயல்னு இவர் சொல்றார். அதனால தான் தன்னை அன்போடு வழிபடுற அடியவர்களுக்கெல்லாம் இந்திர போகத்தை அம்பாள் கொடுக்கிறான்னு சொல்வார். தன்னை அவர் வணங்காமல் போபவர்களுக்கு அடியவர்கள் வழங்கப்படும் இந்திர போகம்ங்கிறது கிடைக்காம செய்யலாமா அப்படின்னு சொன்னாங்கன்னா அடியவர்கள் செய்யறதுக்கு அவர்களுக்கு தொண்டு செய்யறா இல்லையா, அது மாதிரி தான் அவர்களுக்கு இந்திர போகத்தை கொடுக்கின்றாள் அப்படின்னு சொல்ற. அடியவர்களுக்கு தெரியக்கூடிய அன்பை எப்படி தெரிவிக்கிறாளாம், அந்த அடியவர்களுக்கு அடியவர்களாக இருக்கிறதுனால அவர்களுக்கும் அம்பாள் அருள் பண்ணுகின்றாள் அப்படின்னா அடியவர்கள் மகிழ தனக்கு அன்பு தனக்கு தொண்டு செய்த வரைக்கும் இப்போ ஏற்பட்ட பாக்கியம் கிடைச்சதுன்னா அந்த அடியவருக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டதுனால அம்பாளுக்கும் அதனால ரொம்ப சந்தோஷம் வருமா. அதனால தான் அம்பாளது அவ்வியாஜ கருணை அதனால இது எடுத்துக்காட்டுவதாக இருக்கின்றது அப்படின்னு அழகா சொல்லியிருக்கார் இவர் அபிராமி பட்டர். அடியவர்களுக்கு அடியாரை அவர்களுக்கு எப்ப ஏற்பட்ட பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பூவோடு சேர்ந்த நாரும் பெருமை பெரும்னு சொல்லுவார் இல்லையா. அம்பாளை வேத நெறி வழிவாது வழிபடும் அடியவர்களுக்கு அம்பாள் அமராவதி சுகம் அளித்து அருள் புரிகின்றாள். அதன் மூலமாக தன்னை தொழும் அடியவர்கள் கிட்டக்க அன்னை அன்பை அதிகமாக அவ்வியாஜ கருணாமூர்த்தின்னு சொல்ற மாதிரி அன்பை வெளிப்படுத்துகின்றாள்னு இந்த பாடல் மூலமா அபிராமி பட்டர் நமக்கு எடுத்து சொல்ற. தன்னடியார் திறத்தகத்து தாமரை ஆளாகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அதிசெய்யார் செய்வரே நன்று செய்தார் என்பர் போலும்னு பெரியாழ்வார் சொல்லியிருக்க. அது மாதிரி அடியவருக்கும் அடியேன்னு சொல்றதுல அவ்வளவு மகிழ்ச்சியோட அம்பாள் மனம் மகிழ்ந்து செய்வாள் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஒரு அடியவர்களை பார்த்து அவர்களுக்கு சேவை செய்வது மூலமா நமக்கும் பெரிய பாக்கியங்கள்லாம் கிடைக்கும்னு இது மூலமா அபிராமி பட்டர் நம்மளுக்கு எடுத்து சொல்ற. அதனால அவர்களுக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறனால அபிராமி அன்னை நமக்கும் அந்த பாக்கியங்கள் எல்லாவற்றையும் அருளணும். நாமளும் இந்த உலகத்திலேயே இருந்து உழன்று கொண்டு இருக்கிறத விட இந்த மாதிரி அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமான அடியவர்களுக்கு அடிமையாக இருந்து தொண்டு செய்வது சிறந்ததுங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருக்க. ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அன்னைக்கு ஜெய். அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்.